பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 14 ஜூன் 2025 சனிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விமான விபத்து உயிரிழப்பு, அகமதாபாத் விமான விபத்து உயிரிழப்பு 265 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, விசாரணையை துவங்கிட்டாங்க. யாருன்னா ஏஏஐபி. சரியா, நேற்றே நம்ம பார்த்தோம்ல, ஏஏஐபி அப்படின்னா ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. சரிங்களா, இவங்க தான் இன்வெஸ்டிகேஷனை துவங்கியிருக்காங்க. அது போக என்ஐஏவும் கூட சேர்ந்துருக்காங்க. என்னன்னா நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அவங்க தான் என்ஐஏ, அதாவது தீவிரவாத தாக்குதலாக இருக்குமா அப்படின்ற கோணத்தில் விசாரிக்கிறதுக்காக. ஸோ விமானத்தோட கருப்பு பெட்டி கிடச்சிருக்குங்க. இதில் அவங்க என்ன பேசுனாங்க, விமானத்தோட ஸ்பீட் எவ்வளோ, அதோட என்ஜின் ரேஞ்ச் எவ்வளோ, எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஆக்சுவலாக அது பேர் கருப்பு பெட்டி, ஆனால் அதோடைய நிறம் என்ன அப்படின்னா ஆரஞ்சு நிறம். இது நம்ம ஸ்கூல் புக்கிலேயே இருக்குது. சரிங்களா, விமான கருப்பு பெட்டி அதோட உண்மையான நிறம் என்னென்னா வெளிர் ஆரஞ்சு நிறம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் விமானத்தோட கருப்பு பெட்டி. சரிங்களா, வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் திரும்ப கொடுத்துட்ருக்காங்க. அந்த கீழே விழுந்த விமானத்தோட மாடல் பேர் என்னன்னா, போயிங் நிறுவனம் தயாரித்த 787. சரிங்களா, 787 ட்ரீம் லைனர் அப்படின்ற விமானம். அந்த விமானத்துக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும். அதில் ஏர்ஃபோர்ஸ், அதாவது ஏர் இண்டியா. சரிங்களா, ஏர் இண்டியா 171, இதுதான் அந்த விமானத்தோட எண்ணு. சரியா, இது ரெண்டும் திரும்ப நியூஸ் பேப்பரில் வந்துட்டுருக்கு. அடுத்து பாருங்கள், முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. என்ன அப்படின்னா, மருத்துவ கழிவுகளை கொட்டுனா, வெளி மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மருத்துவ கழிவுகளை கொட்டுனா குண்டர் சட்டத்துக்கு கீழே கைது செய்யலாம் அப்படின்ற திருத்த மசோதாவை ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு. இது எந்த சட்டத்தின்படி திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சட்டம் 1982 படி. ஆக்சுவலாக அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கள்ளச்சாராயம் தொடர்புடைய குற்றவாளிகள், திருட்டு வீடியோ, சரியா, திருட்டு வீடியோ, மணல் கடத்தல், பாலியல் குற்றவாளிகள், இவங்க எல்லாத்தையுமே விசாரணை இல்லாமல் உடனடியாக குண்டர் சட்டத்தின் கீழே கைது செய்கிறது தான் அந்த 1982 தமிழ்நாடு அரசு சட்டம். ஸோ அதை இப்போ புதுசாக இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டுறதையும் சேர்த்துருக்காங்க. அப்படி யாரும் வெளி மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகளை கொட்டினாங்கன்னா 1982 தமிழ்நாடு சட்டப்படி விசாரணையின்றி அவங்கள கைது பண்ணலாம். சரியா, அடுத்து பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குங்க சர்வதேச அரசியல். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இஸ்ரேலோட பிரதமர் பேர் பெஞ்சமின் நெதன்யாங்கு அடிக்கடி நியூஸில் வருதுங்க. சரிங்களா, ஏன்னா போன தடவை சப் இன்ஸ்பெக்டர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, என்னன்னா உக்ரைனோட அதிபர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, விளாடிமிர் சொலான்ஸ்கின்னு. ஏன்னா அப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால உக்ரைனோட அதிபர் பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ மேபி கேட்டால் இஸ்ரேலோட பிரதமர் பேர் கேட்கலாம். என்ன அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாங்கு. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படின்ற பேரில் இந்த ஆப்ரேஷன் தொடங்கியிருக்காங்க. யாருன்னா இஸ்ரேல். சரியா, இதில் முப்படைகளோட தலைமை தளபதி கொல்லப்பட்டிருக்காரு. ஈரானோட முப்படைகளோட தலைமை தளபதி முகமது பஹேரி. சரிங்களா, ஸோ இது மிகப்பெரிய ஒரு இழப்புங்க. அது போக அணுசக்தி நிலையம் மேலேயும் குண்டு போட்டுட்ருக்காங்க. சரியா, சரி, ஓகே. இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த நியூஸ் எடுத்துகிட்டு இருக்கப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, திரும்ப ஈரான் பயங்கர தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலோட நிறைய நகரங்கள் அழிஞ்சிருக்கு. சரியா, இதில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, ஈரானோட தலைநகரம் பேர் டெஹ்ரான், அதே மாதிரி இஸ்ரேலோட தலைநகரம் பேர் ஜெருசலேம். இது ரெண்டும் முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரி, அடுத்தது பாருங்கள். மதுரை மாவட்டம் திருநகரில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் பூங்கா வைக்க போகிறாங்கங்க. ஸோ அதை ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூங்காவில் இயற்பியல், உயிரியல், பொறியியல் இது சார்ந்த சாதனங்கள் உள்ளே இருக்கும். அதே மாதிரி பிஎஸ்எல்வி ராக்கெட்டு இதோட மாடல் எல்லாமே வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா மதுரை மாவட்டம் திருநகரில் அறிவியல் பூங்கா. சரியா, சரி, ரைட்டு, ஓகேங்க. அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். இது ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸுங்க. என்ன அப்படின்னா, திருநங்கைகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு கீழே விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் நிதி ஒதுக்கி அவங்களுக்காக கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு கீழே வீடு ஒரு பெரிய காலனியாக கட்டி கொடுத்துருக்காரு கலெக்டர். சரியா, விருதுநகர் மாவட்ட கலெக்டர். ஸோ அதை பெருமைப்படுத்துகிற விதமாக அவங்க அந்த பகுதிக்கு ஆட்சியரோட பேரையே சூட்டியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. சரிங்களா, அப்போ மேபி இது கொஸ்டினில் கேட்கலாம், திருநங்கைகள் எந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு வீடு கட்டி தரப்பட்டுச்சு அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம்
ஐட்டம் ஒன்று. இன்னொன்று மாவட்ட ஆட்சியர் வி.ப. ஜெயசீலன் நகர், அவர் ஜெயசீலன் அப்படின்ற மாவட்ட ஆட்சியரோட பெயர்லேயே வந்து இந்த நகரை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா? சரி, ரைட். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஞாபகம் வச்சுக்கோங்க, வி.ப. ஜெயசீலன். ஓகேங்க. அடுத்து இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பெஞ்சமின் நெதன்யாங்கு அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னா இஸ்ரேலோட பிரதமர். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, அடிக்கடி ஒரு பேர் வருதுங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்து பாருங்கள், அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அரசு பணியாளர் தேர்வு முறையில் மாற்றம் ஆய்வு செய்ய குழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் தலைமையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா ஜி.எம். அக்பர் அலி தலைமையில் அமைச்சிருக்காங்க. முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி அக்பர் தலைமையில் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறையில் மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக குழு அமைச்சிருக்காங்க. என்னன்னா இப்போ ஆக்சுவலாக எஸ்ஐ எக்ஸாம் நிற்கிறது காரணம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 100 சீட்டில் வந்துட்டு 10% வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா இவங்க எப்பயுமே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், அதாவது இவங்களுக்குன்னு தனி பேப்பர் இருக்கும், இந்த 10%க்குள்ளே தான் இந்த டிபார்ட்மெண்ட் பீப்புள் வந்து நம்புவாங்க. இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, அதாவது இவங்க எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாமாக நடத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன்லேருந்து வர நபர் ஒருத்தர் 175 கொஸ்டின் போட்டிருக்காரு, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவர் ஒருத்தர் 1676 கொஸ்டின் கொடுத்துருக்காருன்னா அவர் அந்த 10%க்குள்ளே ஃபில்லப் பண்ணக்கூடாது. இவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு மீதம் இருக்க 90% இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ஃபில்லப் பண்ணணும். ஸோ இதுபடி தான் ஃபில்லப் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு வேளை இல்லாத பட்சத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்தாங்கன்னா இந்த 10%க்குள்ளே ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேஸ் போனதுனால தான் இப்போ எஸ்ஏ எக்ஸாமும் ஸ்டாப் ஆகி நிற்கிது. சரியா? அந்த தீர்ப்பை வந்து எப்படி அதுபடி செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவுட் சைட்லேருந்து எழுதுகிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து குறையும், டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸே உள்ளே நிறையா ஃபில்லப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். சரியா? அதை ஆராயிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி.எம். அக்பர் அலி தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த இது சொல்லியிருக்காங்க, அதாவது டிஜிசிஏ அப்படின்னா யாருன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த போயிங் 787 விமானம் வந்து அடிக்கடி விபத்துக்குள்ளாது. ஸோ இந்த விமான மாடலை, இந்த போயிங் விமானம் 787 அப்படின்ற விமான மாடலை வேறு எந்த நிறுவனமும் வாங்கியிருந்தாலும் அதை வந்து பாதுகாப்பு சோதனையை வந்து உடனே அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது ஸ்பைஸ் ஜெட் வாங்கினாலும் சரி, ஏர் இண்டியா வாங்கினாலும் சரி, யார்கிட்ட இருந்தாலும் இந்த மாடல் போயிங் 787 மாடல் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து சோதனை செய்யணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட்டு, ஓகேங்க. அடுத்து இந்த இது, அதாவது சரக்கு ரயில்களை கண்காணிக்க ட்ரோன் பயன்படுத்த ரயில்வே வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா சரக்கு ரயில்கள் வந்தோடனே அதை வந்து லோடு அன்லோட் பண்ணுவாங்கள்ல, அதுக்கான டைம் வந்து கரெக்டாக போதா, எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா, லோடிங் அன்லோடிங் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத கண்காணிக்க ட்ரோன் வந்து பயன்படுத்த முடிவு பண்ணியிருக்காங்க 3 ரயில்வேங்க. யார் அப்படின்னா தென்கிழக்கு ரயில்வே, சவுத் ஈஸ்ட்டு, தென்கிழக்கு மத்திய, சரிங்களா, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல், அதே மாதிரி தென்மேற்கு ரயில்வே, சவுத் வெஸ்ட்டு. அதாவது தென்கிழக்கு மத்திய தென்மேற்கு, இந்த 3 ரயில்வே கோட்டங்களும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோனை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்கள். ரைட்டுங்க. என்ன அப்படின்னா ஒரு வழியாக வேர்ல்டு டெஸ்ட் கிரிக்கெட்டு ஃபைனலுக்கு வந்துருச்சு. தென்னாஃப்ரிக்கா இப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜெயிச்சிட்டாங்க, தென்னாஃப்ரிக்கா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த நியூஸை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஒரு வழியாக ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில், வேர்ல்ட் கப் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப நாளாக போராடி ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ஆர்சிபியும் ஜெயிச்சிருந்தாங்க. சரிங்களா? இந்த வருஷம் வந்து ஒரு 2 முக்கியமான வருஷமாக கிரிக்கெட்டில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. சரி, ரைட், ஓகேங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி வந்து நடந்துட்டு வருது. நேற்று வந்து ஸ்விஃப்ட் கவுர் அப்படின்றவங்க பதக்கம் வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி யார் பதக்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ருச்சி சிங். சரிங்களா? இவங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்கங்க. அப்போ கேட்கலாம், ஸ்ருச்சி சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. சரியா? ரைட், ஓகே. அடுத்து நாளைக்கு இதை ஃபுல்லாக பார்த்துடலாங்க, நம்ம கிரிக்கெட் நியூஸை நாளைக்கு ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்க. இன்றைக்கி அவ்வளோதான் நியூஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு இப்போ நிறையா பேர் கிளம்பிட்டு இருப்பீங்க குரூப் 1 எக்ஸாமுக்கு. கரெக்டாக 15ஆம் தேதி காலையில் நம்ம இந்த நியூஸ் பேப்பரை வந்து வெளியிடுவோம். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்டுங்க. ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதுலேருந்து உறுதியாக கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க, டெய்லி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். நன்றி.